ஆந்திராவில் இளைஞரை உறவினர்களே கொடூரமாக தாக்கி குத்தி கொலை செய்த சம்பவம் குலைநடுங்க செய்திருக்கிறது. சொத்து தகராறில் கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன? நிகழ்ச்சி அரங்கை கைப்பற்றுவது யார் என்று போட்டா போட்டியில் சொந்த மைத்துனரை மாமனும் உறவினரும் சுத்து போட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி பதைவதைக்கச் செய்திருக்கிறது. பட்ட பகலில் கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தப்பி ஓடிய குற்றவாளிகள் சிக்குவார்களா? ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் உதயகிரியில் ஹனீப் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது பரம்பரை சொத்தாக அந்த பகுதியில் பார்ட்டி ஹால் ஒன்று உள்ளது. இந்த அரங்கை கைப்பற்றுவது தொடர்பாக ஹனீப் மற்றும் அவருடைய மைத்துனர் முகமது ஹமீத் என்பவருக்கும் இடையே பிரச்சனை நீடித்து வந்துள்ளது. இதற்கு தீர்வு காணும் நோக்கத்தில் நீதிமன்றத்தில் ஹனீப் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆனால் உள்ளூரில் பஞ்சாயத்து பேசி பார்ட்டி ஹாலை திறக்க முகமது ஹமீத் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அதை அறிந்த ஹனீப் கடும் கோபத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய பார்ட்டி ஹால் அருகே முகமது ஹமீத் நின்றிருந்தார். அப்போது அங்கு வந்த ஹனீப் திடீரென தனது உறவுக்காரருடன் சேர்ந்து முகமது ஹமீதை சரமாரியாக தாக்கியுள்ளார். இருவரும் சுற்றி வளைத்து இரும்பு பைப்பால் தாக்கி கத்தியால் குத்தியதில் முகமது ஹமீத் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார். அப்படியும் ஆத்திரம் தீராமல் தொடர்ந்து குத்தியதில் வயிற்றிலிருந்து குடல் வெளியே வந்ததில் முகமது ஹமீத் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். தகவலறிந்து அங்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக நெல்லூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். குடும்ப சொத்தை கைப்பற்றுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இளைஞரை உறவினர்களே கொடூரமாக குத்தி கொலை செய்த வீடியோ வெளியாகி ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.